குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2006 சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களையே திமுக பிடித்தது. அதனால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் கருணாநிதி ஆட்சி அமைத்தார். அதன்பின் 2011, 2016 தேர்தல்களில் திமுக தோல்வியையே சந்தித்தது. அடுத்தடுத்த 2 தேர்தல்களிலும் தோற்றதற்கான காரணங்களை திமுக மேலிடம் ஆராய்ந்தது. அப்போது கட்சியிலும் ஆட்சியிலும் ஜெயலலிதா போல அவ்வப்போது மாற்றங்களை செய்திருக்க வேண்டும் என கூறப்பட்டது. அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பு கிடைத்ததால் அவர்கள் மட்டுமே வளமடைந்தனர். கட்சிக்காக உழைத்த பலருக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் சோர்ந்ததன் விளைவே திமுக தோல்விக்கு காரணம் என்று பலரும் கருத்து கூறினர். 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுகவின் வெற்றி வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார். அவர் வகுத்துக் கொடுத்த வியூகங்களை களத்தில் செயல்படுத்தும் போது பல இடங்களில் கிஷோர் குழுவினரோடு கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு மறைமுக மோதல் ஏற்பட்டது. கட்சி தலைமையிடம் புகார் பட்டியல் வாசித்தனர். கட்சியின் மூத்தவர்களை சமாதானப்படுத்த அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்கியது திமுக தலைமை. அதில் பெரும்பாலானோர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக, அவர்களுக்கே மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தால் ஆட்சியில் மலர்ச்சி ஏற்படும் என பிரசாந்த் கிஷோர் குழுவினர் கொடுத்த யோசனையை திமுக தலைமை ஏற்கவில்லை. மூத்த தலைவர்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்த நெருக்கடிதான் இதற்கு காரணம். ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் புதுவித வியூகங்களை கடைபிடிக்கும்படி திமுக மேலிடத்திற்கு ஆலோசனை தரப்பட்டுள்ளதாம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை திமுக முழு வேகத்தில் துவக்கிவிட்டது. ஆட்சிப் பணியுடன் தேர்தல் பணிகளையும் திமுக தலைவர் ஸ்டாலினும் இளைஞரணி செயலர் உதயநிதியும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. வியூக வகுப்பு குழுவினர் கொடுத்த ஆலோசனைப்படி கட்சியில் சீனியர்களாக இருக்கும் பலருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது.